ஜெயகுருதத்தா, நான் இன்னைக்கு சிவசங்கரி அடை பண்ண சொல்லணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு வேண்டிய சாமான் தான் சொல்கிறேன். இதை ஒரு கப் எடுத்துட்டேன்னாக்கா அந்த கப்பில் 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் உளுத்தம்பருப்பு, ஒரு கப் அரிசி, அதுக்கப்புறம் ஒரு கப் பைத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு மிளகா, ஷேப் மிளகா தான் பண்ணோம், பச்சை மிளகா போட வேண்டாம். ஷேப் மிளகா போட்டு தேங்காய் போட்டு பெருங்காயம் போட்டு அதை அரைக்கணும். அரைச்சிவிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் எடுத்துன்னுட்டு அதில் மிளகு மிளகு எடுத்து நல்லா தட்டி, மிளகா தட்டி போடுறது கொஞ்சம் 1-2 உடைச்சி அதில் போடணும். கருவேப்பிலையை பெருங்காயம் போட்டு அரைச்சோடணும். கருவேப்பிலையை ரொம்ப பொடியாக நறுக்கி போட்டு அதில் போட்டுடணும். போட்டு இதை மாதிரி அதை மிக்சியில் அரைச்சி இதே மாதிரி மாவு வச்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ நிறையா போடணுன்னாலும் பிரமாணம் உள்ளதான், பிரமாணம் இப்படி தான். என்னன்னாக்கா இதை இப்படி கரைச்சி வச்சுன்னுட்டு இதை கொஞ்சம் பெருமனாக இருக்கணும். ஏன்னாக்கா இது அடையன்ற மாதிரி இருக்கும். நம்ம அடை பண்ணுறது தான் அந்த அடைக்கு இந்த அடைக்கு வித்தியாசம் உண்டு. அதனால் இதை தண்ணி வச்சுட்டேன். இதை இப்படி இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நிதானமாக அடுப்பை வேக வைக்கணும். ஏன்னாக்கா கொஞ்சம் தீயாத பார்த்துக்கணும். கொஞ்சம் பெருமையாக வரும், ரொம்ப அதுவாக இங்கிலீஷாக வரக்கூடாது. தட்டு ஒன்று தட்டை போட்டு மூடணும். இந்த எடுத்து இது சின்னதாக வச்சுக்கணும். இதை இப்போ அடுப்பு கொஞ்சம் சின்னதாக ரெடி வச்சுட்டு 5 நிமிஷம் வச்சுட்டு இதுக்கப்புறம் இதில் இது 5 நிமிஷம் வேகணும். 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து திருப்பி போடணும். இது இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டு இதை திருப்பி போடணும். திருப்பி போட்டுட்டு ஒரு 2-4 நிமிஷம் வச்சாக்க போகிறோம். பட் இப்போ மூடணும்னு அவசியம் இல்லை, மூட வேண்டாம். மூடாது அப்படியே இது பண்ணிவிடலாம். இது வெந்துட்டாங்க. இதை யோசனை அடை இது ஸ்பெஷல். நம்ம அடைக்கு பண்ணுவோம், அது வேறு, இது வேறு, இதனுடைய ருச்சியே வேறு. அதனால இதுக்கு வேறே சிவசங்கரி அடை பேர். இதுக்கு 5 குழி போடணும். எப்படி வேணால் போட்டுக்கோங்க, என்ன வேணால் பண்ணணும். பட் ஆனால் பிரமாணத்தை தான் சொல்லிட்டேன். அது ஈஸி, ஆனால் ரொம்ப ஈஸி, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ருச்சியாக இருக்கும். உங்களுக்கு நிறையா வேணும்னாக்கா எந்த ஏனக்கால வேணுமோ அந்த ஏனக்கால அப்புறமா இதை போட்டுக்கோங்க. சாமானு சரியாயிடும். இது மாதிரி நல்லா ப்ரௌன் கலரை நல்லா வேக வச்சுட்டு எடுத்துக்கணும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருச்சியாக இருக்கும். தயிரை தொட்டுன்னு சாப்பிட்லாம், இல்லைன்னா வெள்ளத்தை தொட்டுன்னு சாப்பிட்லாம், எதை வேணால் தொட்டுன்னு சாப்பிட்லாம். அது சாஸ் இருந்தாக்கா அதை கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். இது
நீங்கள் ரொம்ப குழந்தைலாம் விரும்பி சாப்பிடுவா. ஏன்னா பருப்பெல்லாம் நிறையா இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. அதனால் குழந்தைலாம் விரும்பி சாப்பிடுவா. இதை பண்ணி காட்டுவோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாரும் சொல்லுவோம், ஷேர் பண்ணுவோம்.